அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் நான் உங்கள் ஏபி ஜோதிடர் மற்றும் பயிற்சியாளர் ராஜ் அருளானந்தம், தென்காசி மாவட்டத்திலிருந்து. நேற்று நம்மளுடைய யூடியூப் சேனல் வழியாக திரு அண்ணாமலை குப்புசாமி, முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி அவர்கள் தற்போது தமிழக அரசியலில் ஒரு முக்கிய நபராக திகழக்கூடிய திரு அண்ணாமலை குப்புசாமி அவர்களுடைய ஜாதக ஆய்வு தான் நம்ம நேற்று பதிவிடணும் அப்படின்னு இருந்திருந்தோம் நேரலையில். ஸோ சில தொழில்நுட்ப குறைபாடு காரணமாக நம்ம நேற்று லைவில் வர முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதனால இன்னைக்கு நம்ம அவருடைய ஜாதகத்தை நம்மளுடைய முதல் லைவில் நம்ம பார்த்துட்டு, நம்ம எப்போது பார்க்கக்கூடிய தொடர்ச்சியாக இரவு 7:30 மணி அளவில் நம்மளுடைய யூடியூப் சேனல்ல இலவச நேரடி ஏபி ஜோதிட சேவை நம்ம வழங்க இருக்கிறோம். அது தொடர்ந்து நடக்கக்கூடிய நிகழ்வு நடக்கும். ஸோ இன்னைக்கு இந்த லைவ்ல நம்ம பார்க்கக்கூடியது திரு அண்ணாமலை குப்புசாமி அவர்களுடைய ஜாதகம். இது பொதுவாக நம்ம பதிவிடக்கூடிய முக்கியமான விஐபிஸ் அல்லது முக்கிய பிரமுகர்களுடைய ஜாதகங்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு துல்லியமாக அவருடைய பிறப்பு குறிப்புகள் இருக்குமா அப்படின்னா அது கேள்விக்குறிதான். என்னன்னு கேட்டீங்கன்னா, இது செய்வழி செய்தியாக அல்லது யாருடைய மூலமாக அல்லது சோசியல் மீடியாவில் கூகுள்ல பதிவுபட்டு இருக்கக்கூடிய அவங்களுடைய பிறப்பு குறிப்புகளை நம்ம எடுத்துக்கொண்டுதான் நம்ம ஆய்வுகள் பண்றோம். அதனால டிஸ்கிரிமினேஷன் மாதிரி நம்ம முன்னாடியே சொல்லிடுறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரபல ஜோதிடர்கள் பதிவு பண்ணக்கூடிய அந்த பதிவுகளும் அவர்கள் கொடுத்த ஜாதகத்தினுடைய குறிப்புகள் அடிப்படையிலையும் இல்லை, அதாவது நம்மளுடைய இன்டர்நெட் இணையதளத்தில் பதிவுபட்டப்பட்ட அவருடைய பிறப்பு குறிப்புகளுடைய அடிப்படையில தான் நம்ம இந்த ஜாதக ஆய்வுகள் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இவருடைய அந்த வகையில இவருடைய பிறப்பு அப்படிங்கிறது, இவர் பிறந்தது பார்த்தீங்க அப்படின்னா திரு அண்ணாமலை குப்புசாமி அவர்களுடைய, சரிங்களா, இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற ஜாதகம் அண்ணாமலை குப்புசாமி. இவருடைய பிறந்த குறிப்பு நம்ம கூகுள்ல கொடுக்கப்பட்டது 4/6/1984 1:07 PM. சில நண்பர்கள் இவர் பிறந்தது சின்ன தாராபுரம் திருப்பூர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. சில ஐடியில பாத்தீங்க அப்படின்னா கரூர் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நம்ம கரூர்னே எடுத்துக்கொள்வோம். சின்ன தாராபுரம் திருப்பூர் அப்படிங்கிறது இருக்கு. இவருடைய ஈவெண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இவருடைய ஈவெண்ட், அதாவது இவருடைய முக்கிய நிகழ்வுகள், இவர் அரசியல் ரீதியாக நம்ம ஆய்வு பண்ண போறோம். அதாவது 2026 அரசியல் எப்படி இருக்கும், அதனால நம்ம அரசியலை குறித்து ஆய்வு பண்றதுனால இவருடைய ஜாயினிங் பிஜேபியில எப்ப அந்த கட்சியில இணையறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் 2020 ஆகஸ்ட் 25ஆம் தேதி அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி கோயம்புத்தூர்ல இவர் அதாவது இவர் எப்ப ஐபிஎஸ் பேட்ச் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2011. ஸோ 2024 இவர் என்ன பண்றாரு, கோவை எலெக்ஷன் நிற்கிறாரு, சரிங்களா. அதே மாதிரி 2021 கரூர்ல அரவங்குறிச்சி நிற்கிறாரு, தோல்வி சந்தை. இங்க டிஎம்கே வெற்றி பெறுகிறது, சரிங்களா. இளங்கோவுக்கு எதிராக இங்கே தோல்வியை சந்திக்கிறாரு, சரிங்களா. ஸோ இதுதான் அவருடைய முக்கிய நிகழ்வுகள். இப்ப இவர் கொடுக்கப்பட்ட ஜாதகத்தினுடைய அடிப்படையில நம்ம ஜாதகம் கட்டம், ராசி கட்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா,
இவர் பிறந்த லக்னம் வந்து ஜென்ம லக்னம் கடக லக்னங்க. சரிங்களா, கடக லக்னத்துல பிறந்திருக்காரு. ஸோ செவ்வாய் சனி மாந்தி இங்கே இருக்கு துலாம்ல. விருச்சிகத்துல கேது, குரு பகவான் தனுசுல இருக்கிறாரு, ஆட்சி பெற்ற குரு பகவான். சரிங்களா, ரைட். சனியும் இங்க உச்சமா இருக்கிறார் இல்லையா. ஸோ சூரியன் சுக்கிரன் ஆட்சி, புதன் ராகு. இவருடைய வயது வந்து இன்றைய வயது 40 வயது நிறைவடைந்து 6 மாதம் 25 நாள் நடக்குது. சரிங்களா, ஓகே. ஸோ இவருடைய தசாபுத்தி அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னாக்க இந்த ஜாதகத்துல ஆக்சுவலி இவர் வந்து சுக்கிரதசை சனி புத்தி நடக்கிறப்ப வந்து, அதாவது 2018 7/17 முதல் இவருக்கு வந்து 16/9/2021 வேற சுக்கிரதசை சனி புத்தியில வந்து இவர் அரசியல்ல வர்றாரு 2020. சரிங்களா, தற்போது இவருடைய தசை புத்தியானது கேது புத்தி நடந்துட்டு இருக்கு. சுக்கிரதசை கேது புத்தி. சரிங்களா, அதாவது 17/7/2024 முதல் 16/9/2025 வரை. இவர் ஏன் மாலை போட்டு சுத்திட்டு இருக்காருன்னு தெரியுங்களா? ஆன்மீகம், கோவில் இந்த மாதிரிலாம் ஏன் போயிட்டு இருக்காரு அப்படின்னா அதுக்கு பதில் வந்து இங்க இருக்கு. சுக்கிரதசை கேது புத்தி. சரி, இவருடைய லக்ன புள்ளியானது விழுந்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா உத்திரம் 2ஆம் பாதத்துல இவருடைய லக்ன புள்ளி விழுந்திருக்குங்க. சரிங்களா, சூரியன் அவருடைய நின்ற நட்சத்திரம் வந்து ரோகிணியில நிற்கிறாரு. இதெல்லாம் வந்து ஏன் நம்ம எழுதுறோம் அப்படின்னா எல்லா ஜோதிடர்களுக்கும் இது வந்து ஒரு ஆய்வாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த பாரம்பரிய ஜோதிடர்களுக்கு இது மிகவும் பயனளிக்கக்கூடிய விதமாகவும் நம்மளுடைய மாணவர்களுக்கும் இது வந்து ஒரு பலனளிக்கக்கூடிய ஒரு விதமாகவும் தான் நம்ம இந்த ஜாதகத்தினுடைய முக்கிய குறிப்புகளை வந்து நம்ம இங்க பதிவு பண்றோம். ஸோ உங்க சாஃப்ட்வேர் இருக்குன்னா நம்மளுடைய ஏஎல்பி சாஃப்ட்வேர்ல நீங்க போட்டீங்க அப்படின்னாக்க அதனுடைய சார்ட் வந்து ஜென்ரேட் ஆயிரும். ஸோ அதையும் நீங்க எடுத்துக்கொள்ளலாம். ஓகேங்களா, ஓகே. இதாங்க திரு அண்ணாமலை அவர்களுடைய ஜாதக குறிப்பு. அதில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய நிலை அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருக்குறோம். ஓகே, இப்ப இவருடைய ஜாதகத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா இவருடைய ஜாதகத்துல வந்து எந்த கிரகங்கள்லாம் பலமா இருக்கு அப்படின்னா பாரம்பரியத்துல வந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா சனி பகவான் குரு பகவான் ஆட்சி, சனி பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார்,
அதே மாதிரி இவருடைய ஜாதகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கிறார். சரிங்களா? அப்போ இங்க வந்து பலம் இல்லாத கிழக்கம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா சூரிய பகவான் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த ஜாதகத்துல சந்திரன் அவருடைய நிலை ஒரு கடகராசி ஆயுள் நட்சத்திரம். ஸோ சந்திரன் வந்து இங்க அப்ப சந்திரன் வந்து இங்க பலமா இருக்கிறாரு இல்லையா? அது இல்லாம வளர்பிறை சந்திரன். ஸோ அவர் வந்து சந்திரன் ஆயுள் நட்சத்திரத்தில் இருக்காரு. அப்போ கடகராசி ஆயுள் நட்சத்திரம் அப்போ சந்திரன் ஆட்சி இருக்குது. குரு வந்து ஆட்சி பெற்று இருக்கிறார். அது மாதிரி பார்த்தீங்கன்னா சனி பகவான் உச்சம், சுக்கிரன் ஆட்சி. அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ராகுமே வந்து உச்சம் தான் சொல்லுவாங்க பாரம்பரியத்தில். ஸோ புதன் நல்ல நிலையில் இருக்கிறாரு. சூரிய பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே பங்கு பெற்று இருக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்துது. அப்போ பொதுவாக வந்து இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் சனி சம்பந்தப்பட்டாலே என்னன்னா கடினமான அப்படின்னு அர்த்தம். அதாவது வலி நிறைந்த, கடினமான, போராட்டம் நிறைந்த, போர்க்களம் நிறைந்த. இவர் ஒண்ணு வந்து மிலிட்டரியில இருக்கணும் அல்லது வந்து போலீஸ் சம்பந்தமான துறைகள் இருக்கணும். குரு உச்சமற்றா இருக்கிறதுனால இவர் பிரம்மாண்டமான ஒரு தொழில் அமைப்புல இருக்கிறாரு அப்படிங்கிறத வந்து இங்க சுட்டி காட்டுது. ஏன்னா கிரகத்தினுடைய பலம் அப்படிங்கிறது ஜாதகத்துல நல்லாவே இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ இவர் இன்னைக்கு அவருடைய லக்னம் நம்ம எடுத்துக்கொண்டோமே ஆனால் இவர் வந்து 2000 இப்ப இவர் வந்து எப்போ ஐபிஎஸ்ல வந்து ஜாயின் பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கேட்ட நட்சத்திரம் 2ஆம் பாதம் செல்லும் போது இவருக்கு வந்து எப்போ ஜாயின் பண்றாங்க அப்படின்னா இவர் வந்து ஐபிஎஸ் அதாவது 2011 போகிறப்போ இவருக்கு வந்து ஏஎல்பி வந்து விருச்சகம் கேட்டை 2ங்க. சரிங்களா? ஏஎல்பி விருச்சகம் போறப்போ கேட்ட நட்சத்திரம் 2ஆம் பாதம் இவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐபிஎஸ் ஆபீசரா வந்து சவுத் பெங்களூர் இவர் வந்து ஜாயின் பண்றாரு. சரிங்களா? இப்ப இவருடைய நிகழ்வுகள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கேட்ட நட்சத்திரம் 2ஆம் பாடத்துல இவர் வந்து என்ன பண்றாரு ஐபிஎஸ் வந்து ஜாயின் பண்றாரு இல்லையா? சரி, இதுல வந்து அவருடைய ஜாதகத்துல கேட்ட நட்சத்திரம் 2ஆம் பாதம் இப்ப இது எந்த மாதிரி அவருடைய நிகழ்வு இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம ஆய்வு பண்ண போறோம். இப்ப இந்த கேட்ட நட்சத்திரம் 2ஆம் பாதம் செல்லும் போது இவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி வந்து இவருடைய ஜாதகத்துல கிரகங்கள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா கேட்ட நட்சத்திரம் 2ஆம் பாதம் புதன் வந்து எங்க இருக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 7ஆம் இடத்துல நல்ல நிலை. அப்போ சமூக தொடர்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த இருக்கணும். 8ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி. சரிங்களா? 8ங்கிறது வந்து பெரிய அளவுல வந்து ஒரு பிரச்சனைகளை குறிக்கக்கூடியது. அப்போ 6 அப்படிங்கிறது வந்து எதிர்ப்புகளாக இருந்தாலும் 8ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து போராட்டம் அப்படின்னு எடுத்துக்கிடுவோம். ப்ரொடெஸ்ட் பண்றாங்க இல்லையா? அப்போ பெருமான கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகளை சந்திக்கக்கூடிய ஒரு மிக பிரமாண்டமான அதுல தீர்வு கொடுக்கக்கூடியது. அது ரெண்டும் போய் எங்க உட்காந்து 7ஆம் இடத்துல. அப்போ எதன் மூலமாக தீர்வு கொடுப்பாங்கன்னா சமூக பணியின் மூலமாக. சரிங்களா? இங்க ஏபிஎஸ் போயிட்டு இருக்கப்போ இந்த ஜாதகர் கேட்ட நட்சத்திரம் 2ஆம் பாதம் செல்லும் போது என்ன பண்றாரு ஐபிஎஸ் அதாவது இந்தியன் பப்ளிக் சர்வீஸ்ல வந்து இவர் ஜாயின் பண்றாரு. ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து இவருக்கு வந்து ஆக்சுவலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்ட நட்சத்திரம் 2ஆம் பாதம் போயிட்டு இருக்க நட்சத்திர புள்ளி லக்னாதிபதி செவ்வாய் பகவான் அவருக்கு 12ஆம் இடத்தில் அப்போ வெளியூர்ல இருக்கக்கூடிய ஒரு சூழலை குறிக்கும். அதுவும் இல்லாம அவருக்கு விருச்சிக லக்னம் செல்லும் போது அவர் செவ்வாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் அதிபதியும் கூட அவருடைய 12ஆம் இடத்தில் இருப்பதுனால இந்த ஜாதகர் என்ன பண்ணணும் பிரச்சனைகளை கையாளக்கூடிய வேலையை பார்க்கணும். செவ்வாய் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து என்ன எடுத்துக்கிடுவோம் ஒன்று பாதுகாப்பு துறை அப்படின்னு யூனிஃபார்ம் சர்வீஸ் நம்ம எடுத்துக்கிடுவோம். ஸோ பிரச்சனைகளை கையாளக்கூடிய வேலை அப்படிங்கிறது விருச்சிக நான் போகும்போதே இருக்கு. ஆக்சுவலி கேட்ட நட்சத்திரம் 2ஆம் பாதம் செல்லும் போது இந்த ஜாதகருக்கு வந்து ஆக்சுவலி வந்து இவருக்கு வந்து 8-11க்குள்ள புதன் வந்து 7ல உட்கார்ந்துருக்கிறாரு. இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்துல வர்றது வெளியூர் வெளி இடங்கள் நம்ம குறிக்கக்கூடியது. அப்ப இவர் பிறந்த இடத்துல இருந்து வெளியூருக்கு தான் போகக்கூடிய ஒரு சூழல்ன்றது உண்டு. அப்ப இந்த 10 வருஷமாவே அப்படி நிலை அப்படிதான். அப்போ இந்த 12ஆம் இடத்துல இருந்து கொண்டு இவருடைய தனது 4ஆம் பார்வையாக 1, 2, 3, 4 தன்னுடைய 3ஆம் பாவகத்தை அப்போ சமூக தொடர்பு அப்படிங்கிறது இங்க வந்துருங்க. இடமாற்றம் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ அப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 3ஆம் இடத்தை 4ஆம் பார்வையாகவும் 7ஆம் பார்வையாக அவர் 6ஆம் இடத்தையும் பார்க்கறதுனாலையும் வேற 8ஆம் பார்வையாக இந்த லக்னாதிபதி பார்க்கறதுனாலையும் இவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 6ஆம் ஆதிபத்தியம் வாங்கி 12ல இருந்து அது சம்பந்தப்பட்ட அலைச்சல் அது சம்பந்தப்பட்ட டிரான்ஸ்பர்மேஷன் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த ஜாதகருக்கு கொடுக்குது அப்படின்னா கண்டிப்பா கொடுக்குது. அப்ப இந்த காலகட்டத்துல இந்த ஜாதகர் என்ன பண்றாரு
பிரச்சனைகள் கையாளக்கூடிய வேலைகள் இவருக்கு அமைகிறது. சரி, இப்போ வேலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த விருச்சிக போகும்போது எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு உண்டுங்க. சூரியன நிலையை பொறுத்து இவருக்கு வந்து அரசு சம்பந்தப்பட்ட அரசு சார்ந்த துறைகள் அப்படிங்கிறது அமையும். அப்போ இந்த ஏழ்பு இலக்கணம் விருச்சிக இலக்கணம் செல்லும் போது 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் கரெக்டா எங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்திருந்து, ஓகேங்களா, 7ஆம் இடத்தில் சூரிய பகவான் அமர்ந்திருந்து இந்த பீரியட்ல வந்து இவருக்கு வந்து ஒரு அரசு சார்ந்த துறைகள் அரசு சார்ந்த பணியை கொடுத்திருக்கு. செவ்வாய் 8ஆம் பார்வையாக சுக்கிரன் சூரியன் புதன் ராகுவை அவர் தொடர்பு கொள்வதும் இவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல உயர்ந்த பதவிகளை கொடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? அப்போ இந்த காலகட்டத்துல வந்து இந்த ஜாதகருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க ஏன் வந்து இவருக்கு உயர்ந்த ஐபிஎஸ் கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த குரு வந்து கரெக்டா என்ன பண்ணணும், 5ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை, அப்ப பிரச்சனைக்குரிய ஒரு இடத்தை வந்து அந்த குரு பகவான் 2ஆம் இடத்துல இருந்து பார்க்கணும். அப்ப படித்த படிப்பு அது பிரச்சனைக்குரிய படிப்பா இருக்கணும். அது சம்பந்தப்பட்ட விடயங்களை கொடுக்கணும். 12ல இருந்து வெளிநாடுகள் சொல்லியிருக்கலாம், வெளியூரும் சொல்லலாம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த குரு பகவான் தனது 7ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்ப்பார். அப்ப 8ஆம் இடம்னா 2-8 தொடர்புனால என்னன்னா ஒரு பிரச்சனைகளை கையாண்டு அதுல இருந்து வரக்கூடிய வருமானங்கள் அல்லது மறைமுக வருமானம் சொல்லுவோம். சரிங்களா? அப்போ 2 எப்பவுமே அவர் வந்து ஒரு ஆர்குமெண்ட் அந்த மாதிரி விஷயங்கள்ல குரு சம்பந்தப்பட்டதுனால அதுல இருந்து ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய, அப்போ ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தன்மைகளை இந்த குரு பகவான் கொடுப்பாரு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த குரு கரெக்டா தனது 9ஆம் பாகைய 10ஆம் இடத்தை பார்ப்பாருங்க. இதுதான் ஒரு பாயிண்ட். என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஜாதகருக்கு 2-5 ஆதிபத்தியம் வரக்கூடிய குரு, அதாவது 2ங்கிறது படிப்பு, 5ங்கிறது அவருக்கு மனம் விரும்பிய படிப்பு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அப்ப பூர்வ புண்ணியத்தினுடைய அடிப்படையில இந்த விருச்சிக லக்னம் செல்லும் போது இந்த ஜாதகருக்கு மனம் விரும்பிய ஒரு கல்வியை கற்று அதனுடைய பார்வை 8ஆம் இடத்தையும் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா 10ஆம் இடத்தையும் 9ஆம் பார்வையை பார்க்கறதுனால இந்த ஜாதகருக்கு ஒரு உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய ஒரு பதவியை வந்து ஐபிஎஸ் அப்படிங்கிற பப்ளிக் சர்வீஸ் அப்படிங்கிறத கொடுக்குது. சரிங்களா? ஓகே. சோ அப்போ இவருக்கு இந்த காலகட்டத்துல கேட்ட நட்சத்திரம் 2ஆம் மாதம் செல்லும் போதே லக்னாதிபதி 12ஆம் இடத்தில் அமர்ந்திருந்து அவருடைய பார்வை 3 மற்றும் 6 மற்றும் 7 அந்த நட்சத்திராதிபதி புதனையும் சூரியன் 10ஆம் இடத்து சூரியனையும் பாக்குறதுனால இவருக்கு வந்து ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கு. குரு பகவான் 10ஆம் இடத்தில் வந்து 9ஆம் பார்வையை பாக்குறதுனால இவருக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அமைப்புல வந்து இந்த ஐபிஎஸ் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு வேலையை வந்து இவருக்கு கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நாங்க புரிஞ்சுக்கிறோம். ஸோ 2011 ஐபிஎஸ் அவர் வந்து என்ன பண்றாரு, ஜாயின் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இவருடைய நிகழ்வு எப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2020 ஆகஸ்ட்ல வந்து இவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 2025 ஆகஸ்ட்ல இவர் வந்து பிஜேபி அப்படிங்கிற அரசியல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வுக்குள்ள வந்து இந்த ஜாதகர் வந்து வர்றாரு. அப்ப அந்த காலகட்டத்துல இவருக்கு ஏஎல்பி லக்னம் ஆக்சுவலி என்ன போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா தனுர் லக்னம் பூராடம் 2ஆம் பாதம். சரிங்களா? இந்த பூராட நட்சத்திரம் 2ஆம் பாதம் செல்லக்கூடிய இந்த காலகட்டத்துல சரிங்களா பூராடம் 2ஆம் பாதம் ஏஎல்பி போயிட்டு இருந்துச்சுங்க. அப்போ இந்த பீரியட்ல வந்து எப்போதுமே இந்த கார்னர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது உபய லக்னங்கள் சொல்லக்கூடியது, இந்த மிதுனமோ கன்னியோ தனுர் லக்னமோ அதே மாதிரி மீன லக்னமோ செல்லும் போது சமூகத்தில் பணியாற்றக்கூடிய சோசியல் சர்வீஸ் தொடர்புடைய பணிகள் தான் நல்லது. சொந்த தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு அந்த அளவுக்கு சாதகமாக இருக்காது. அதுவே சொந்த தொழிலாக பண்ணா பெரிய அளவில் முதலீடு போடாம செய்யக்கூடிய ஒரு தொழில் அப்படிங்கிறது சாதகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு இடத்து நிலையா நிற்காம அங்கங்க டிரான்ஸ்பர் ஆகிட்டே இருக்கக்கூடிய ஒரு டெம்பரரியான அல்லது சீசனல் தொழில்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பருவ கால நேரத்துக்கு ஏற்றவாறு இருக்கக்கூடிய அந்த தொழில்கள் வந்து சாதகமா இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து இந்த உபயலக்கணங்கள் போகும்போது சொல்லியிருப்போம். அப்போ அந்த மாதிரி இவருக்கு இந்த தனுலக்கணம் ஏழு லக்னம் செல்லும் போதே இவருக்கு வந்து எப்படின்னா ஒரு சர்வீஸ் ஓரியன்டான மனநிலை வந்திருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக வந்திருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ பெரும்பாலும் தொழில் அப்படிங்கிற விஷயத்துல வந்து அதிகமாக தாக்கத்தையும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய லக்னங்கள் வந்து மற்ற லக்னங்களை விட
இந்த 4 லக்னங்கள் செல்லும் போது ஏற்படுமா அப்படின்னா கண்டிப்பாக ஏற்படும். நம்ம கடந்த பதிவுகளில் இதை பார்த்துருக்கிறோம். ஸோ அந்த வகையில இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு பூராட நட்சத்திரம் 2ஆம் மாதம் போயிட்டு இருக்கும் போது அவருக்கு 2020 வந்து அவர் பிஜேபி ஆகஸ்ட் மாதம் ஜாயின் பண்றாரு. ஸோ அந்த காலகட்டத்துல இவருடைய கிரக நிலைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த குரு பகவான் அப்படிங்கிறது லக்னத்துல இருக்கிறாரு பாருங்களேன். இப்போ இந்த லக்னத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து 4ஆம் ஆதிபத்தியம் கூட, கரெக்டுங்களா? அப்போ இந்த பீரியட்ல வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த குரு பகவான் தனது 5ஆம் பார்வையாக என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க வந்து லக்னம் போகும்போது 6ஆம் இடத்தை பார்வை செய்தார். சரிங்களா? பிரச்சனைகளை கையாளக்கூடிய ஒரு உயர்ந்த பதவியை கொடுத்துட்டு, ஆனா அந்த லக்னம் போகும்போது அந்த குரு பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா தனது 5ஆம் பார்வையாக இந்த 5ஆம் இடத்தை பார்ப்பாரு, 7ஆம் இடத்தை பார்ப்பாரு, 9ஆம் இடத்தை பார்ப்பாரு. அப்போ ஒரு நல்ல பார்வை தான் ஆக்சுவலி இந்த குரு. சரிங்களா? அப்போ மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய, மற்றவர்களுடைய நிகழ்வுகளை சரி செய்யக்கூடிய அந்த குருனால என்னன்னா எங்க பிரச்சனை நடக்குதோ அதை பார்த்து கண்டறிந்து அதுக்கு ஒரு அனுபவத்தை பெற்று அல்லது ஒரு உணர்தலை கொடுக்கக்கூடியது, மற்றவர்களுக்கு ஒரு வழிகாட்டக்கூடியதுங்க. அப்ப இந்த குரு என்ன பண்ணுவார், லக்னத்துல இருந்து 5, 7, 9 பார்த்ததுனால இவருக்கு பூர்வ புண்ணியம் ஸ்ட்ராங் ஆகுது, சொந்த ஊருக்கு வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுத்தும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா 7ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்த்தீங்கன்னா அன்றாட மக்களுடைய சந்திச்சு அவர்களுடைய விஷயங்களை சரி செய்யக்கூடிய அல்லது வழிகாட்டக்கூடிய ஒரு அமைப்புல ஒரு குரு தன்மையில இந்த ஜாதகம் இங்க அந்த குரு பகவான் லக்னத்துல இருக்கும்போது இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? சோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அவருடைய 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புதன் பகவான் பாருங்களேன். அதாவது இவருக்கு தொழில் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவருக்கு காம்ப்ளிகேட்டட் அப்படின்றது வந்துச்சு இல்லைங்களா? ஏன் இந்த குரு அப்படிங்கிறது லக்னத்திலையும் இந்த 10ஆம் அதிபதி புதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குருக்கு பார்வட்டு புதன் அப்படிங்கிற இந்த கிரகம் 10ஆம் அதிபதி சொல்லக்கூடிய இந்த புதன் பகவான் வந்து என்ன உட்காந்துருக்காரு 6ஆம் இடத்துல. அப்போ பிரச்சனைகளை கையாளக்கூடிய வேலை அப்படிங்கிறது இங்க வந்துருச்சு. ஜாதகருக்கு பிரச்சனையா இருக்கும் தொழில், கரெக்டுங்களா? அப்போ இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா தொழில் 10க்கு அது 9ஆம் இடத்தில் இருந்தாலும் ஜாதகருக்கு அது 6ஆம் இடத்தில் இந்த புதன் பகவான் இருக்கிறது. ஜாதகருக்கு தொழில் அப்படிங்கிறது பிரச்சனை அப்படின்னு வந்துருச்சு இல்லையா? புதன் சம்பந்தப்பட்டால என்னன்னா ஊடகங்களை சந்திக்கணும், பத்திரிகை சம்பந்தப்பட்டது, பேச்சு சம்பந்தப்பட்டது, வாக்கு சம்பந்தப்பட்டது, அதே மாதிரி கணக்கு சம்பந்தப்பட்ட ஸ்ட்ராட்டஜிக்ஸோட பேசக்கூடிய ஒரு தன்மைகளை கொடுக்கும். சரிங்களா? புள்ளியியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது ஒரு திட்டமிடுதல் இருக்கும், கணக்கிடுதல் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அந்த நிகழ்வுகளை வந்து இந்த வருடத்தில் இந்த கோட் பண்ணுவாங்க பாருங்களேன், இது எல்லாமே இங்க வந்துருங்க. அதே மாதிரி குரு லக்னத்துல இருந்தாலே ஒரு சிறப்பான ஒரு விஷயத்த கொடுக்கும் இல்லையா? அதாவது இவர் தன்னைத்தானே தாழ்த்தி கொள்வார், அல்லது தன்னை வந்து தனக்கு முக்கியத்துவம் கொடுக்காம பிறருடைய நலனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல இந்த குரு பகவான் லக்னத்துல இருக்கும்போது ஏற்படுமா அப்படின்னா கண்டிப்பாக ஏற்படும். அது மாதிரி இவருக்கு பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் இவர் வந்து எல்லா இடங்களையும் தெரியப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தனு லக்னம் போகும்போது கண்டிப்பா அந்த ஜாதகரை வந்து என்ன பண்ணுவாங்க, எல்லாருக்குமே தெரியப்படுத்திடுவார். ஏன் 5, 7, 9ஆம் இடத்தை பார்வை செய்வது, லக்னத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பதும் இது பெரிய பிரம்மாண்டமான ஒரு நல்ல ஒரு ஃபேமை கொடுத்துருங்க. சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஆன்மீக சிந்தனைகள் ஒரு மானம் கண்டிப்பா கொண்டு லக்னத்திலே இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் வந்து கண்டிப்பா என்ன பண்ணுவாரு, ஆன்மீக சிந்தனைகளை கொடுப்பாருன்னா கண்டிப்பா கொடுப்பாரு. ஏன் 5, 7, 9ஆம் இடத்தை பார்வை செய்வது, அந்த 12 இருக்கக்கூடிய கேது பகவான் மூல நட்சத்திரம் செல்லக்கூடிய காலங்கள்ல 12 கேது, ஓகேங்களா? அப்போ பெரும் அளவுல இவருக்கு நிறைய டிரான்ஸ்பர்மேஷன், விரக்தி, ஒரு மனநிலை கண்டிப்பா வந்து இந்த ஜாதகருக்கு வந்து 2014 இருந்து ஏற்பட்டிருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக ஏற்படும். நிறைய இடத்துல டிரான்ஸ்பர்மேஷன் கொடுக்கும். அந்த 12 இந்த காலகட்டத்துல இந்த ஜாதகத்துக்கு நிறைய ஒரு ப்ரெஷர், அழுத்தம், நிறைய விஷயங்களை வந்து சந்திச்சிருப்பாரு. அடுத்து சுக்கிர பகவான் 6ஆம் இடத்துல இருக்கும்போது ஒரு பிரச்சனைகள் இருந்திருக்கும். அதே மாதிரி இந்த ஜாதகத்துக்கு வந்து பூர நட்சத்திரம் 2ஆம் மாதம் போகும்போது என்ன பண்றாரு அப்படின்னா அவர் வந்து அரசியல்ல ஈடுபடுறாரு. அப்போ இணைகிறாரு, பிஜேபியில இணைகிறாருன்னு சொல்லலாம். சரிங்களா? சோ அப்போ இவர் அரசியல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3ஆம் இடம் அப்படின்னு சொல்றோம். சமூக சேவை அப்படின்னு சொல்றது, சமூக சேவை, சமூக தொடர்பு அப்படிங்கிறது 3ஆம் இடம். அப்ப 6ஆம் இடம் அப்படிங்கிறது பிரச்சனைகளை கையாளக்கூடிய நிகழ்வு அப்படின்னு சொல்லுவா. 11ஆம் இடம் அப்படிங்கிறது வெற்றியை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? அப்போ இந்த 3ஆம் இடம் அதிபதி சொல்லக்கூடிய இந்த சனி பகவான், வேலையாட்கள், மக்கள் தொடர்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சனி பகவான் அதனுடைய தன்மையிலே வந்து பாத்தீங்க அப்படின்னா காரத்துமை என்னன்னா வேலையாட்களை குறிக்கக்கூடியது, மக்கள் தொடர்பை குறிக்கக்கூடியது, கூட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்களா இந்த சனி பகவானுடைய தன்மைகள் வந்துருங்க. அப்போ இந்த 3ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லி சமூக தேவை சொல்லக்கூடிய இந்த சனி பகவான் எங்க போய் உட்கார்ந்து இருக்கிறார் அப்படின்னு சொன்னா ஏபி 11ஆம் இடத்தில், ஓகேங்களா? அப்போ நல்ல நிலையில இருக்கிறார் அப்படின்னா இந்த கும்பத்துக்கு, அதாவது 3ஆம் இடத்திற்கு அவர் எங்க உட்கார்ந்து இருக்கிறார் கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்தில், 12, 11, 10, 9, 9ஆம் இடத்தில் நல்ல ஒரு நிலையில இருக்கிற ஜாதகத்துக்கு அது ஒரு பெருமான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாகவும்,
இருக்குதா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கு. 2ஆம் இடத்திற்கு அது 10ஆம் இடத்துல. அப்ப எதிர்பார்த்த அளவுக்கு வருமானம்ங்கிறது அழுத்தத்தை கொடுக்கும். ஜாதகருக்கு ஒரு மகிழ்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் கூட இவருக்கு சமூக தேவை அப்படிங்கிறது ஒரு நல்ல நிலையில இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா லக்னாதிபதி ஏன் இவர் வந்து அரசியல் ஈடுபடுறான்னு கவனிங்க. அதாவது லக்னாதிபதி குரு பகவானை இந்த சனி பகவான் 3ஆம் ஆதிபத்தியம் பெற்ற இந்த அதாவது நல்ல பேசக்கூடிய பாருங்களேன். அதாவது இந்த பேச்சு அப்படின்னு சொல்லக்கூடியது அரசியல் சம்பந்தப்பட்ட பேச்சுங்கிறது இந்த லக்னம் போகும்போது எல்லாருக்கும் ஏற்படும். என்னன்னு கேட்டீங்கன்னா 2, 3 சனி பகவானுடைய நிலை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குங்க. அப்போ இந்த 3ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி சொல்லக்கூடிய அரசியல் சார்ந்த பேச்சு சனி பகவான் 11ஆம் இடத்தில் உட்கார்ந்து இந்த லக்னம் ஆரம்பிப்பதை இருந்திருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருந்திருக்கும். இந்த பூரண நட்சத்திரம் 2ஆம் இடம் ஆரம்பிச்சோடனே உள்ள வந்துட்டாரு. பூரணம் 3 போகும்போது கண்டிப்பாக இவருக்கு வருமா அப்படின்னா கண்டிப்பாக அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரும். அப்போ இது ஆக்சுவலி படிச்ச எல்லா ஜோதிடருக்குமே தெரியும். அப்போ இந்த பூரணம் 3 போறப்ப மாற்றங்கள் எங்க இருக்கும் அப்படின்னு இல்லையா? இப்ப இந்த சனி பகவான் என்ன பண்ணுவாருன்னா தனது 3ஆம் பார்வையாக இந்த லக்னாதிபதி குருவை பார்ப்பதனால் 3 அப்படிங்கிற அரசியல் சமூக தொடர்பு குறிக்கக்கூடிய லக்னாதிபதி பார்ப்பதாலும் ஜாதகர் எடுத்துக்கொள்கிறார். அரசியல் சம்பந்தப்பட்ட பேச்சு வந்து ஆரம்பிக்கிறாரு. பார்ட்டியில பிஜேபியில இணைந்து கொள்கிறார். அப்போ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த சனி 3ஆம் பார்வையாக இங்க பார்க்கிறது, தனது 7ஆம் பார்வைக்கு 5ஆம் இடத்தை பார்க்கிறது. அவருடைய மனதில் கண்டிப்பா தோன்றிருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக தோன்றிருக்கும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா தனது 10ஆம் பார்வையாக வேற எங்க பார்ப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 12, 11, 10, 9 இல்லையா இந்த இடத்தை பார்க்கிறார். அப்போ 10ஆம் பார்வையாக சந்திரனை பார்க்கிறார் 8ஆம் அதிபதியே. அப்போ 8ஆம் இடத்தை பார்ப்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம முன்னாடி சொன்னது மாதிரி பெரும் பிரச்சனைகள். அரசியலுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அன்றாடம் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். சமூகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதில் கூட பிரச்சனைகளை பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்போ அந்த சனி பகவான் என்ன பண்றாரு? அரசியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சார்ந்த விஷயங்கள்ல ஒரு பேசக்கூடிய ஒரு தன்மைகளை கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்கும். அப்படிங்கிறத இங்க வந்து இந்த ஜாதகத்துல பூரண நட்சத்திரம் 2ஆம் பாதம் போகும்போது இவர் பிஜேபியில ஏன் இணைந்தாரு, சமூக தொடர்பு ஏன் ஏற்பட்டுச்சு அப்படின்னு நம்ம பார்த்துக்கிறோம். சோ இப்ப இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க பூரண நட்சத்திரத்துல ஏன் இந்த ஜாதகர் வந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாக இந்த சுக்கிரன் அப்படிங்கிறது இந்த பூரண நட்சத்திரத்துக்குரிய அதிபதி இல்லையா? அவரு 6+11 அவர் போய் எங்க உட்கார்ந்துருக்காரு? 6ல உட்கார்ந்துருக்காரு. அப்ப அங்கேயே புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த ஏஎல்பி அட்சரத்தை பத்தி ஜோதிட முறை எவ்வளவு துல்லியமாக உங்களுக்கு வந்து பலன் கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பூரண நட்சத்திரம் செல்லும் போது திருமண வாழ்க்கையில பிரச்சனை. ஓகே, அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இல்லற வாழ்க்கையிலே பிரச்சனை கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்கும். அதே மாதிரி இந்த ஜாதகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பூரண நட்சத்திரம் செல்லக்கூடிய இந்த காலத்துல இவர் 6ஆம் அதிபதியும் கூட அவர் எங்க உட்கார்ந்துட்டார் பாத்தீங்கன்னா கரெக்டா ஏஎல்பி 6ஆம் இடத்தில் இந்த சுக்கிர பகவான் அமர்ந்திருப்பது இந்த ஜாதகருக்கு என்ன பண்றது? அரசியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கையாளக்கூடிய அப்படிங்கிற ஒரு நிகழ்வை கொடுக்கிறது. ஆனா இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இவரு இந்த லக்னம் முடிய தட்டியுமே அரசியல வெற்றி பெற முடியாதுங்கிறத எப்படி காமிக்குதுன்னு பாருங்களேன். அதாவது சமூகம் அரசியல இடுக்கலாம் அப்படிங்கிறத காமிக்குதுங்க. அரசியல இருக்கலாம் அப்படிங்கிறத காமிக்குது. இந்த சனி பகவான் இந்த இடத்துல கோச்சாரத்துல இருக்க தட்டியால அரசியல வெற்றி பெற முடியுமானா கண்டிப்பாக 3க்கு அது 2 கண்டிப்பாக இதற்கு வெற்றியை கொடுக்காது. இந்த சனி பகவான் ஆட்சியில் இருந்தாலும் சீட்டு கிடைச்சிடும். ஆனா வெற்றிங்கிற தீர்மானிக்கக்கூடிய இந்த 16ஆம் இடம் இது கோச்சாரத்துல நம்ம சொல்றோங்க. ஜாதகத்துல அவருக்கு என்ன பண்றது? நல்ல அரசியல் நல்ல நிலையில் இருக்குது. 3க்கு அது ஏஎல்பி 11ஆம் இடத்தில் வெற்றி வரக்கூடிய அரசியல் சார்ந்த வெற்றி இருக்குது. ஆனா என்ன அப்படின்னா எப்பவுமே சமூக தொடர்புல ஈடுபடலாம், சீட்டு கிடைக்கும், வேட்பாளர் நிக்கலாம் அப்படிங்கிறது 3ஆம் பாகம் முடிவு பண்ணலாம். ஆனா வெற்றியை கொடுக்கக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா அந்த 11ஆம் பாவம் தான் டிசைட் பண்ணணும். அந்த 11ஆம் பாவம் அதிபதி சுக்கிரன் எங்க உட்கார்ந்துருக்காரு பாருங்க. 11க்கு அது எங்க உட்கார்ந்துருக்காரு? 8ஆம் இடத்துல இருக்கிறார். இதுதான் இங்க பிரச்சனையே. ஏஎல்பிக்கு 6ல. அப்போ அரசியல நிக்கலாம் இந்த லக்னங்கள் முடிய தட்டியுமே. சரி, அந்த லக்னம் எப்ப முடியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலி வந்து இவரு கடந்த காலத்துல 2024 ஜனவரி மாதம் வரையுமே, அதாவது ஜனவரி 2024 இந்த ஜாதகர் இந்த காலகட்டம் வரையுமே என்ன பண்ண முடியாது? அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இவர் நிற்கும் போது இவர் வெற்றியை கொடுக்குமா அப்படின்னா கொடுக்காது. ஏன் அப்படின்னா 11க்கு அது 8ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் அமர்ந்திருப்பது. 11க்கு 8 வெற்றியை கொடுக்குமா? கொடுக்காது. ஜாதகருக்கு அது என்ன பண்றோம்? பிரச்சனையை தான் கொடுக்கும், கடனை கொடுக்கும், பிரச்சனைகளை கொடுக்கும், நோயை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்ப சுக்கிரன் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். சரிங்க, இப்போ இந்த உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம், அதாவது இவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 2021ல இவர் வந்து என்ன பண்றாரு? ஒரு போட்டியிடுறாரு இல்லையா? 2021
2021 என்ன போயிருக்கு, பூர நட்சத்திரம் 3ஆம் பாதம். நம்ம தான் முன்னாடி சொன்னோம் பாருங்க. இந்த பூர நட்சத்திரம் 3ஆம் பாதம் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பா கொடுக்கும். இந்த குரு பகவான் என்ன பண்றாரு, லக்னத்துல இருக்காரு. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி சாதகமாக இருந்தாலும் இதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு காலம் வழிபடலை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அந்த டைம்ல வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு 2021 அரவங்குறிச்சியில வந்து கரூர்ல நிக்கிறாரு. சரிங்களா? அந்த பீரியட் ஆஃப் டைம்ல இந்த ஜாதகருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏன் வெற்றியை கொடுக்கல அப்படிங்கிறது வந்து நம்ம அட்லட் ஜோதிடம் படித்த அனைத்து அன்பர்களுக்குமே தெரியுமா அப்படின்னா கண்டிப்பாக தெரியும். சரிங்களா? இது கொஞ்சம் ஆய்வு பண்ணி பாருங்க. உயர்நிலை வகுப்பு படித்த மாணவர்களுக்கு ஏன் அப்படிங்கிறது இந்த குரு சுக்கிரனுடைய நிலைங்கிறது சுட்டி காமிப்பீங்க. ஏன்னா லக்னாதிபதி நட்சத்திராதிபதியோட நிலை 6 இருக்கிறதுனால இவருக்கு வந்து என்ன நடந்திருக்கும், தோல்வியை கொடுத்துருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கொடுத்துருக்கும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ அதே சமயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த புனநட்சத்திரம் 3ஆம் பாதம் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கண்டிப்பாக ஒரு நிகழ்வு ஏற்படுத்தும் அப்படிங்கிறது ஏபி அட்வான்ஸ் கிளாஸ் படிச்ச எல்லா மாணவர்களே தெரியும். சரிங்களா? அதே மாதிரி இந்த ஜாதகத்துல வந்து D9 எங்க போகும் அப்படின்னா 11ல. அப்போ இவரு பாருங்களேன், ப்ரொமோஷன், அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது அரசியல் சொல்றதை விட அது வெற்றி சார்ந்த விஷயங்கள்லாம் அந்த நிகழ்வுகளை இந்த பூர நட்சத்திரம் 3ஆம் பாதம் ஏற்படுத்தும். ஆனா இந்த குருவும் சுக்கிரனும் 6 இருந்துச்சு, 11ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துல இருந்தனால அவர் அந்த காலகட்டத்திலேயே அவர் வந்து தோல்வியை சந்திச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும். இப்போ உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம் செல்லும் போதுங்க 2022 இருந்து ஜனவரி 2024 அந்த லக்னங்கள் முடியுது இல்லையா? சாட்ல ஏதாவது போடுறாங்கன்னு கொஞ்சம் பாருங்க. ஓகே, வீடியோ கிளியரா இருக்கா? ஓகே. ஸோ இந்த பீரியட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டிசம்பர் 2022 இருந்து ஜனவரி 2024 இந்த காலகட்டத்துல வந்து இந்த ஜாதகர் வந்து உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம் கடைசி பாதத்துல உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல வந்து இந்த ஜாதகர் வந்து போயிட்டு இருக்கும் போது இவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோவையில வந்து இவர் என்ன பண்றாரு 2024க்கு பிறகு, சரிங்களா, உத்திராடம் 1ஆம் பாதம் போகிறப்போ 6. இப்போ இந்த காலகட்டத்திலே அவருக்கு என்ன பண்ணாது, பிரச்சனைகளை கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பா கொடுக்கும். ஏன் அப்படின்னா வெற்றி, அதாவது அரசியலுக்கு வந்து நல்லா இருக்கு. 1, 2, 3, 4 4ஆம் இடத்து ஜாதகம் நல்லா இருக்கிறாரு. கரெக்டுங்களா? அதே மாதிரி அரசியல் சமூக தொடர்பு அப்படிங்கிறது 3ஆம் இடத்துல நல்லா இருந்திருக்கு. கோச்சா இருக்க சனி நல்லா இருந்திருக்காரு. சரிங்களா? அப்ப அரசியல்ல ஒரு சீட்டு, இவர் சும்மா இருந்தாலும் சீட்டை கேட்டு கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஆனா இந்த சனி பகவான் இந்த 3ஆம் இடத்திற்கு ஜாதகர் எங்க இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல நிலையில தான் இருக்கிறாருங்க. அதாவது 4ஆம் இடத்துக்கு நல்லா தான் இருக்கிறாரு, இந்த பூரணம் போறப்பையும் உத்திராடம் 1 போறப்பையும். ஆனா இந்த வெற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 16ஆம் இடத்திற்கு அது எதுவா போயிரும்னா 6, 8 போயிருங்க. அப்போ இந்த லக்னங்கள் முடிய தட்டியுமே அரசியல் சம்பந்தப்பட்ட வெற்றியை கொடுக்குமா அப்படின்னா இது கொடுக்காது அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எல்லா வாய்ப்புகளும் ஏற்படுத்துச்சு, சீட்டை கொடுத்துச்சு, அரசியல் தொடர்பை கொடுத்துச்சு, சமூக சேவைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஜாதகருக்கு ஏற்படுத்துச்சு. அப்படிங்கிறது எல்லாமே இருந்தாலும் கூட வேற என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஜாதகருக்கு நட்சத்திராதிபதி 6ஆம் இடத்தில் இருந்ததும் இந்த லக்னாதிபதிக்கு 6ஆம் இடந்ததுனால இந்த பூராடம் 3ஆம் பாதம் பூராடம் 4ஆம் பாதம் உத்திராடம் 1ஆம் பாதம் செல்லக்கூடிய காலகட்டத்தில் அந்த குரு 6 இருக்கும்போது அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சாதகமான நிலை கொடுக்காது. அவருக்கும் அரசியலுக்கு ஒரு முரண்பாடு அப்படிங்கிறதா இருக்கும் அப்படிங்கிறதா வந்து காமிக்குது. சரிங்களா? வெற்றி அப்படிங்கிறது இங்க சாதகம் இல்லை அப்படிங்கிறதா இந்த ஜாதகத்தில் காமிக்கிறீங்க. சரி, இன்றைய அவருடைய நிகழ்வு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம் உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம் போயிட்டு இருக்குங்க. அதாவது உத்திராட நட்சத்திரம் இன்னைக்கு ஏபி வந்து மகரம், இவருக்கு உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம் உத்திராடம் 2. இவருக்கு எப்ப ஆரம்பிச்சிச்சு, 31 ஜனவரி 2024 முதல் இவருக்கு எதுவரை இயங்கிட்டு இருக்கு அப்படின்னா 12 மார்ச் 2025 வரையும் உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம் இவருக்கு ஏபி லக்னம் இங்க போயிட்டு இருக்கும். சரிங்களா? இப்ப இந்த லக்னம் செல்லும் போது, சரிங்களா, இந்த லக்னம் செல்லும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓகே, இவருக்கு கொடுப்பனை பாருங்க. அதாவதுங்க இப்ப இவரோட கொடுப்பனை பாருங்க. இப்ப ஏழி பிளக்கணம் இவருக்கு வந்து எங்க போகும் அப்படின்னா இங்க போயிட்டு இருக்கு. உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம்
மார்ச் 2025 அவருக்கு முடியுது. கரெக்ட்டுங்களா? இப்போ உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம் போகும்போது இவருக்கு சூரிய பகவான் எங்க வந்துடுறாரு அப்படின்னா 5ஆம் இடத்துக்கு. நல்லா இருக்கிறாரா? நல்லா இருக்காரு. கோச்சாரத்துல அந்த சனி பகவான் இங்க இருக்கிறாரு. அப்போ இது வந்து 3க்கு அது 12ஆம் இடத்தில் இருக்குது. கரெக்ட்டுங்களா? இது ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா, லக்னாதிபதி சனி பகவான் எங்க உட்கார்ந்துருக்காரு பார்த்தீங்க அப்படின்னா, கோச்சாரத்துல எங்க? அது 3க்கு 12ல. கரெக்ட்டுங்களா? சரி, இந்த குரு பகவான் எங்க இருந்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோச்சாரத்துல கரெக்டா வந்து 5ஆம் இடத்துல இருந்திருப்பாரு. கரெக்ட்டுங்களா? அப்போ நல்லாதான் இருக்கிறாரு. ஏன் இந்த குரு பகவான் நம்ம எடுத்தோம் அப்படின்னா, 3ஆம் அதிபதி சமூக சேவை அப்படின்னு சொல்லக்கூடியது நல்ல நிலை. அப்போ முன்பு இருந்ததை விட இந்த இந்த மகர லக்னம் செல்லும் போது இந்த ஜாதகருக்கு அரசியல் சம்பந்தப்பட்ட சமூகம் சார்ந்த அலைச்சல், அது சம்பந்தப்பட்ட விரயங்கள், முயற்சி அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். 12ங்கிறது விரயம்னு எடுத்துக்கலாம். அப்போ சமூகம் சேவை, அரசியல் சம்பந்தப்பட்ட விரயங்கள் அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு குரு இங்கே உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்போ அதுவும் ஒரு பிரச்சனைகளை காமிக்குதா அப்படின்னா கண்டிப்பாக காமிக்குது. சரிங்களா? அப்போ காலம் அப்படிங்கிறது எவ்வளவு அழகா ப்ளே பண்ணுதுன்னு மட்டும் பாருங்களேன். அப்போ இந்த லக்னங்கள் போகும்போது உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம் இன்னைக்கு ஜாதகர் 5ஆம் இடத்தில் நல்ல ஒரு மனநிலையில இருந்தாலும் கூட ஆக்சுவலி வந்து இவருக்கு 3ஆம் அதிபதி சொல்லக்கூடிய குரு இங்க 12ஆம் இடத்தில், 3க்கு அது 10ஆம் இடத்தில். சரிங்களா? அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3ங்கிறது அரசியல், சமூக சேவை, அடிக்கடி பயணப்படக்கூடியதுன்னு சொல்லலாம். இடமாற்றத்தை குறிக்கக்கூடியது. 12ங்கிறது விரயம். அப்போ அரசியல் இருந்திருந்து என்ன பண்ணும்? விரயங்களையும் செலவுகளையும் பெரும்பளவில் வந்து என்ன செய்யணும்? இது வந்து அலைச்சல்களை சந்திக்கணும் அப்படின்றது இருக்கு. விரயம் அப்படிங்கிறது அரசியல் சம்பந்தப்பட்ட விரயங்களை காமிக்குது இல்லையா? சரி, இன்னைக்கு அவர் எப்படி இருப்பார் அப்படின்னா, உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம் எடுத்துக்கொண்டேமானால் அவர் வந்து 5ஆம் இடத்தில் நல்ல நிலையில் இருக்காரு. ஆனா அதே சமயத்துல 8ஆம் ஆதிபத்தியம் வாங்குறதுனால பெருமளவுல இந்த உத்திராட நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள் செல்லும் போது பெருமளவுல 8, 5 தொடர்பு சித்த பிரம்மை அப்படின்னு சொல்லுவோம். மனம் பயங்கரமான ஒரு பிரச்சனை இருக்குங்க. சரிங்களா? தன்னை தானே என்ன பண்ணும்? தண்டிச்சுக்கிறது. இப்போ சமீபத்துல கூட ஒரு சாட்டையால அடித்து கொண்டார் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம். ஸோ அப்ப என்ன பண்ணும்? 8வது 5ல இருந்தா 8, 5 தொடர்பு மனம் பெரிய அளவுல ஒரு குழப்பத்துல இருக்கும். சித்த பிரம்மை அரசு சம்பந்தப்பட்ட சூரியன் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து மத்திய அரசு அப்படின்னு சொல்றத விட மாநில அரசுன்னு மட்டும்தான். சரிங்களா? மாநில அரசு. அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படிங்கிறது சூரியன். சரிங்களா? இவர் 8ஆம் ஆதிபத்தியம் வாங்கி என்ன பண்ணாரு? 5ல் இருந்து பெரும்பளவு ஒரு மனக்குழப்பத்தை ஏற்படுத்துமா அப்படின்னா கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் பாருங்களேன், 12, 11, 10 10ஆம் இடத்தில் இது யார் உட்கார்ந்துருக்காங்க? செவ்வாய் பகவான், சனி பகவான் இருக்காரு. இந்த 10ஆம் அதிபதி வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க உட்கார்ந்துருக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கரெக்டா இங்க 5, 10க்கு அது 8ஆம் இடத்தில் இருக்காரு. அப்போ இவரு பிரச்சனைகளை கையாளக்கூடிய வேலைதான் இருக்கு. கரெக்டுங்களா? 10க்கு அது 8 சொந்த ஊரு அப்படின்றது ஒரு நிலைக்கு வந்துருவாரு. வேலையை விட்டுருவாரு. அப்போ வேலைங்கிறது இங்க இல்லைன்றது சொல்றேன். அப்படியே வேலை இருந்தாலும் ஒரு பிரச்சனைகளை கையாளக்கூடிய வேலையா தான் இருக்கும் அப்படிங்கிறத லக்னம் போகும்போதே காமிச்சுடுங்க. சரிங்களா? இப்போ உத்திராட நட்சத்திரம் 2ஆம் மாதம் இப்போ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் இங்க நல்ல நிலையில தான் இருக்கிறாரு. 10ஆம் இடத்தில். ஏன் இவர் வந்து இந்த லக்னத்திற்கு 4 மற்றும் 11க்கு ஆதிபத்தியம் இருக்கக்கூடிய செவ்வாய் இங்க இருக்கிறது ஒரு பலமான அமைப்பு ஆக்சுவலி. அப்போ இந்த உத்திராட நட்சத்திரம் 2, 3 பாதங்கள் செல்லும் போது இந்த செவ்வாய் பலமா இருக்கும்போது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்கும். அதாவது என்னன்னா இந்த ஒரு ஆளுமை அதிகாரம் சொல்லுங்களே சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த உத்திராட நட்சத்திரம் 2, 3 நல்ல ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட். செவ்வாய் சூரியன் இங்க 6 இருக்கிறது. இது ஆக்சுவலி பத்தி படிச்சா எல்லா மாணவர்களுக்கும் தெரியும். இது நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா இது செவ்வாய் சூரியன் 6 இருக்கும்போது இவருக்கு ஆகிறது. அதாவது ஏன் வந்து இவர் வந்து இந்த தமிழ்நாடு அரசியல்ல வந்து ஏன் வந்து இருக்கிறாரு அப்படின்னா இந்த செவ்வாயும் சூரியன் 6 இருக்கிறவங்க தான். ஓகேங்களா? அப்போ இது பெருமளவில் என்ன பண்ணும் அப்படின்னா 10ல இருக்கக்கூடிய இந்த ஜாதகருக்கு இந்த செவ்வாய் வந்து தொழில் அப்படின்னு சொல்லலாம். 10ஆவது முடிக்கிறது. அப்போ அந்த கர்மா வந்து எங்க இருக்கும்? எதுக்கு பணியாற்ற வேண்டும் அப்படின்னா மத்திய அரசுக்கு தான் பணியாற்ற வேண்டும் அப்படிங்கிறது. புரியுதுங்களா? துலாம் அப்படிங்கிறது ஒரு துலாம் அப்படின்னாலே என்ன சொல்லுவோம் நம்ம? சுக்கிரன் சம்பந்தப்பட்டது, ஃபிளவர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம எடுத்துக்கணும். அப்போ இந்த ஜாதகர் வந்து கேடை நட்சத்திரம் 2ஆம் பாதம் இவர் இந்த காலகட்டத்துல வந்து 2ஆம் கட்ட வேலையில சேராருன்னு சொன்னோம். இந்த ஜாதகர் இந்த லக்னம் வரும்போது அரசியல் ஈடுபாடு சொல்றோம். லக்னம் போகும்போது ஒரு நிலை என்னன்னு சொல்றோம். சரிங்களா? அப்போ இந்த டைம்ல அவருக்கு இந்த செவ்வாய் சூரியன் 6 இருக்கிறது. இவர் பார்க்குற வேலைக்கும் இவருடைய நிகழ்வுகளுக்கும் கொஞ்சம் எப்படி இருக்கும்? திருப்தியே இருக்காது அப்படின்னு சொல்லணும். ஒரு திருப்தியற்ற ஒரு மனோநிலையை தான் கொடுக்கும். இவர் செய்யக்கூடிய செயலுக்கும் இவருடைய நினைக்கக்கூடிய நிகழ்வுக்கும் அங்க நடக்கக்கூடிய செயலுக்கும் வந்து எப்படி இருக்கும்? அது பொருத்தம் இல்லாம தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லணும். சரிங்களா?
சரி, 10ஆம் அதிபதி இங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்ப எப்படி இருக்கும், சாதகமா இருக்குமா அப்படின்னா, மனதுக்கு பிடிச்சத செய்யணும்னு நினைப்பாரு. இந்த 10க்கு அது 8 தொழில் வேலை அப்படிங்கிறதும், அது மாதிரி நம்ம செய்யக்கூடிய செயல்ங்கிறதும் அங்க எப்படி இல்ல, பொருத்தமா இல்ல அப்படின்னு நம்ம காமிக்குது. சரிங்களா? சரி. இப்போ இவருக்கு அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த பீரியட்ல எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம் செல்லும்போது இவர் வெற்றியை கொடுக்குமா அப்படின்னா, கண்டிப்பாக மார்ச் 2025 வரையும் இந்த குரு பகவான் இந்த 12ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது கண்டிப்பாக கொடுக்கவே விடாங்க. சரிங்களா? அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும்? பிரச்சனையா இருக்கும். அப்படிங்கிறது தான் இங்க காமிக்குது. கரெக்ட்டுங்களா? ஸோ அதே மாதிரி 12ஆம் இடத்திலிருந்து தனது 7ஆம் பார்வை 6ஆம் இடத்தை பார்க்கிறோம். அப்ப அது சம்மந்தப்பட்ட தீர்வுகள், அதாவது 6, 12ன்னா என்ன, பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கக்கூடியது. அப்ப 6ங்கிறது பிரச்சனை, 12ங்கிறது விரயம். அப்ப அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள தான் அவர் பேசிட்டே இருப்பாரு அப்படிங்கிறது வருது இல்லையா? அது சம்மந்தப்பட்ட முயற்சிங்கிறது தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போ அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல விரயத்த தான் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அந்த குரு பகவான் இந்த இந்த இடத்தை பார்வை செய்வதும், தனது 9ஆம் பார்வை 8ஆம் இடத்தை பார்வை செய்வதும், அவர் பெருமளவுல பார்த்து என்ன பண்ண போராட்டம் அப்படி இப்படின்னு பேசிட்டே இருப்பாரு. அததான் வந்து முயற்சி எடுத்து அரசியலே அதான் பண்ணுவாரு பாருங்களேன். சரிங்களா? குரு அப்படின்னால குழந்தை சம்பந்தப்பட்டது. குழந்தை அப்படின்னு எடுத்துக்கணும். குருனால என்ன? குழந்தை. அப்ப இது சார்ந்த விஷயங்கள், குழந்தைகள், படிப்பு சார்ந்த விஷயங்கள், பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சரிங்களா? பணத்தை வந்து பணம் சார்ந்த விஷயங்கள், குழந்தை சம்பந்தப்பட்டது, படிப்பு சம்பந்தப்பட்டது, வங்கி, பணம் சம்பந்தப்பட்ட, பரிவர்த்தனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் அதிகமாக அரசியல் பேசுவாரு அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? அப்போ இந்த ஜாதகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இதுதான். அப்போ சனி பகவான் 10ஆம் இடத்துல இறந்திருப்பது வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் வீடு, லக்னாதிபதி 2ஆம் வீடு 10ல உட்கார்ந்துருக்கிறது வந்து என்னன்னா அப்படின்னா, இவர் வந்து என்ன பண்ணுவாரு, அதிகமாக தொழில் சார்ந்த விஷயங்கள் சனி அப்படிங்கிறது எப்பவுமே என்ன பண்ணும் அப்படின்னா, எதை குறித்து பேசுவார் அப்படின்னா, இவர் பேசுற விஷயங்களே மக்கள் சார்ந்தா இருக்கும் அப்படின்னு தான் எடுத்துக்கிறோம். சரிங்களா? 10ஆம் இடத்துல கூடிய சனி பகவான். சரி, இவருடைய அரசியல் ஈடுபாடு அப்படிங்கிறது மார்ச் 2025க்கு பிறகு ஏப்ரல் 2026 வரை உத்திராட நட்சத்திரம் 3ஆம் பாதம் முடிய தட்டி இவருக்கு சாதகமாக இருக்குமா அப்படின்னா, இந்த ஜாதகத்துல வந்து சாதகம் இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அப்போ உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம் முடியும் போது இவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 2022 ஏப்ரல்ல முடியுதுங்க. 2022 சாரி 26 ஏப்ரல்ல முடியுது. அப்போ நான் ஏப்ரலுக்கு பிறகு இவருக்கு வந்து தேர்தல் வருது அப்படின்னு சொன்னா அவருக்கு உத்திராட நட்சத்திரம் 4ஆம் பாதம் ஆரம்பிச்சிடும். இதுல ஒரு மாற்றம் இருக்குமா? கண்டிப்பாக மாற்றம் இருக்குங்க. இந்த உத்திராட நட்சத்திரம் 3ஆம் பாதம் போகும்போது மாற்றம் உண்டா உண்டு. ஏன் இந்த சனி பகவானை பேசுறோம் அப்படிங்கிறது படித்த ஜோதிடர்களுக்கு தெரியுமா அப்படின்னா கண்டிப்பாக தெரியும். சோ அப்போ இது எப்படி இருக்கு பாத்தீங்க அப்படின்னா, இந்த 3ஆம் இடத்திற்கு அது 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறது. 3ஆம் இடத்திற்கு 8ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது ஒரு கண்டிப்பா இந்த 3க்கு அது 8ஆம் இடத்தில் இந்த சனி பகவான் அமர்ந்திருப்பது இந்த ஜாதகத்துல உத்திராட நட்சத்திரம் 3ஆம் பாதம் முடிய தெரியும். இவருக்கு அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமா இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக சாதகமாக இருக்காது அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். அப்போ இவருக்கு வந்து உத்திராட நட்சத்திரம் 4ஆம் பாதம் போகும்போது இவருக்கு 2026 இவரு, அதாவது நம்மளுடைய தமிழக அரசியல்ல இவருக்கு ஒரு மாற்றம் வருமா அப்படிங்கிறத நம்ம ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ 2026 அப்படிங்கிற இந்த காலகட்டத்துல இவருக்கு வந்து ஏப்ரல்ல இருந்து என்ன நட்சத்திர புள்ளி செயல்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவருக்கு வந்து உத்திராட நட்சத்திரம் 4ஆம் பாதம் இயங்குங்க. அப்போ உத்திராட நட்சத்திரம் 4ஆம் பாதம் இங்கே நம்ம எழுதலாம். ஓகே, உத்திராடம் 4ஆம் பாதம், சரிங்களா? அதாவது 22 ஏப்ரல் 2026 இதுக்கு பிறகு இவருக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த தேர்தல் அந்த காலகட்டத்தில் நடக்குது அப்படின்னு சொன்னா உத்திராட நட்சத்திரம் 4ஆம் பாதம் செயல்படும். உத்திராட நட்சத்திரம் 4ஆம் பாதம் செயல்படும் போது இவருக்கு வந்து டிவியின் 3ஆம் இடத்தில், அப்ப அரசியல் சம்பந்தப்பட்ட முயற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களை இயக்கும், எதிர்கால நிகழ்வுகளை ஏற்படுத்தும் இங்க காமிக்கும் இல்லையா? அப்போ இந்த உத்திராட நட்சத்திரம் 4ஆம் பாதம் போகும்போது இவருக்கு வந்து 3ஆம் அதிபதி குரு பகவான் 12ஆம் இடத்துல அமர்ந்திருப்பதும், 3க்கு 8ல இந்த 2ஆம் அதிபதி லக்னாதிபதி சனி பகவான் இங்கே அமர்ந்திருப்பதும் இவருக்கு தொழில் அல்லது சமூக சேவை, அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவருக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 11க்கு 12, 11 12ஆம் இடத்திற்கு 12ஆம் இடத்தில் இந்த சனி பகவான் இருப்பது இவருக்கு என்ன கொடுக்காது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரசியல் அப்படிங்கிறது சாதகமாக இல்லை அப்படிங்கிறதா இங்க காமிக்குது. சரிங்களா? அப்போ இவருக்கு தனது 3ஆம் பார்வை என்ன பண்ணுவாரு, இந்த இடத்தை பார்த்துருந்தாரு. கரெக்டுங்களா? 1ஆம் பார்வையாக இந்த இடத்தை 12ஆம் இடத்தை பார்ப்பது என்ன பண்ணும்,
ஒரு விரயத்தை தான் கொடுக்கும் அப்படிங்கிறதான் இங்கே காமிக்குது. அப்போ விரயம் அப்படின்னா இங்கே நம்ம என்ன எடுத்துக்கணும்னா தோல்வி அப்படின்னு நம்ம எடுத்துக்கணுங்க. சரிங்களா? ஏன்னா ஜாதகர் வந்து இங்க இருக்கிறாரு. அப்போ உத்திராட நட்சத்திரம் 4வது முடியத்தட்டியுமே 8, 5 தொடர்பு சித்தபிரமை ஒரு மனக்குழப்பம் நிறைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். மனம் பெருமளவுல பாதிக்கும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். கரெக்டுங்களா? ஓகே. அப்போ வந்து இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த 3ஆம் இடத்திற்கு அது 6, 8 இருக்கிறதுனால இங்க சாதக நிலை அரசியல் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, அடுத்து வந்து இவருக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்குமா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 2028க்கு பிறகு ஒரு திருவோண நட்சத்திரம் ஆரம்பிக்கும் இல்லையா? அப்ப இந்த சந்திரன் பகவான் வரும்போது இவருக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்குமா அப்படின்னா சந்திரன் கரெக்டா என்ன பண்றாரு, அவருக்கு 7ஆம் இடத்தில் இருக்கிறாரு. அப்போ சமூக சேவையை தொடரதான் செய்வாரு. கரெக்டுங்களா? சமூக சேவையை அப்போ இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த டைம்ல நண்பர்கள் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம் இல்லையா? நண்பர்கள் அப்படின்னா இவர் ஒரு ஒரு அடுத்த ஆப்போசிட் பர்சன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம், அல்லது எதிராளின்னு எடுத்துக்கலாம், நண்பர்கள். அப்ப அதோட இணைந்து செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த திருவோண நட்சத்திரம் 1ஆம் பாதம் போகும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கூட்டணி அப்படிங்கிற விஷயங்கள் அமையுமா அப்படின்னா கண்டிப்பாக அமையும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, இவருக்கு எதிராளி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கடகலக்கணம் இந்த மகலக்கணம் போகும்போது இவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பெருமளவுல ஒரு அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இந்த செவ்வாய் பகவான். கரெக்டுங்களா? உத்திராட நட்சத்திரம் 4ஆம் பாதம் போகும்போது இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க இருக்கிறாரு அப்படின்னா இந்த 5ஆம் இடத்தில் இந்த ராகு, சூரியன், சுக்கிரன், புதன் இருக்கும்போது இவருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலி இவருக்கு பெருமளவுல வந்து ஸ்ட்ரெஸ் கொடுப்பாங்க. அதாவது எதிராளின்னு சொல்றோம் இல்லையா? இவருக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லுவோம் பாருங்களேன். இந்த 6ஆம் இடத்திற்கு 5ஆம் இடத்துல தான் இங்க யார் இருக்காங்க, இந்த ராகு, சூரியன், புதன்லாம் உட்காந்துருக்காங்க. புதன் 6ஆம் அதிபதி புதன் என்ன பண்றாரு, இங்க உட்காந்துருக்காங்க. பெருமளவுல என்ன பண்றாரு, எதிரிகள் அதிகம் அப்படின்னு தான் அர்த்தம். சரிங்களா? சாதாரண விஷயமெல்லாம் இல்லை, ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? சரி, அப்போ இவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவலா, அதாவது தனித்து நிற்கக்கூடிய அந்த கட்சியினுடைய செயல்பாடுகள் கண்டிப்பாக இங்க அதிகமாக இருக்கும். சரிங்களா? அதாவது தனி சுயேட்சா இருக்கக்கூடிய ஒரு கட்சி இருக்கு இல்லையா, அவங்களுடைய எதிர்ப்பு வந்து இங்க ரொம்பவே அதிகமா இருக்கும். சரிங்களா? அதாவது இந்த பீரியட்ல எப்போ திருவோண நட்சத்திரம் 1ஆம் பாதம் போகும்போது அந்த காலகட்டத்துல இந்த ஜாதகர்களுக்கு அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது இந்த உத்திராட நட்சத்திரம் 4ஆம் பாதம் போகும்போதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரம்பித்து விடும் அப்படின்னு சொல்றோம். 2026க்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மாற்று அரசியல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதை எடுக்கக்கூடிய கட்சியினுடைய நிகழ்வுகள் எல்லாமே இவருக்கு அதிகமாக இவருக்கு மனசுல வந்து ஒரு பெருமளவுல ஒரு எதிர்ப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். மாற்று அரசியலை யார் பேச வராங்களோ அவங்க மூலமாக புதிதாக வரக்கூடிய மாற்று அரசியலை பேசக்கூடிய ஒரு கட்சியினுடைய எதிர்ப்பு அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு ரொம்பவே இருக்கும். இவருக்கு பெருமளவில் அந்த மாதிரி வந்து பாதிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவருக்கு எப்போ சாதகமாக இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பீரியட் ஆஃப் டைம் வரையும் அவருக்கு சாதகம் இல்லை அப்படிங்கிறத காமிக்குது. அப்போ திருவோண நட்சத்திரம் 3ஆம் பாதம் போகும்போது மட்டுமே இவர் 2029 ஆகஸ்டுக்கு பிறகு திருவோண நட்சத்திரம் 3ஆம் பாதம் போகும்போது ஆகஸ்டுக்கு பிறகு வரக்கூடிய அரசியல்ல வந்து இவருக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு. வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில அவருக்கு அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஒரு சாதகமான சூழல் அப்படிங்கிறத இங்கே காமிக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அரசியலுக்கு ஒரு பெரிய ஒரு வலுவான ஒரு நபராக எதிராளிக்கு இருப்பாரு. ஆனா அரசியல் வெற்றி அவருக்கு கொடுக்குமா அப்படின்னா அந்த அளவுக்கு சாதகம் இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ இது அவங்க ஜாதகம் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து சமூக வலைத்தளத்துல பதிப்பட்ட ஒரு நண்பருடைய பதிவினுடைய அடிப்படையிலையும் இதை எடுத்துக்கொண்டு நம்ம ஆய்வு பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுல நிறைய விஷயங்கள் வந்து மாறுபடக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது அவருடைய பிறந்த நேரமோ பிறந்த குறிப்புகளோ மாறுபடும் போது கண்டிப்பாக ஏற்படும். ஸோ இதனுடைய ஆய்வுகளை நம்ம வந்து நம்மளோட அச்சமின் ஜோதிட முறையில் நம்ம பதிவு பண்ணிக்கிறோம். இதை நீங்க ஆய்வு பண்ணி பாருங்க. நம்மளுடைய டேட்டா வந்து கொடுத்துருக்குறோம். 4/6/1984 1:07 PM கரூர்ல பிறந்திருக்காரு. ஸோ இதுதான் திரு அண்ணாமலை குப்புசாமி அவர்களுடைய ஜாதக ஆய்வு. ஸோ இது போல வந்து நம்ம மீண்டும் வந்து மற்றொரு நபருடைய ஜாதகம் நம்ம ஆய்வு பண்ண போறோம். இந்த நிகழ்வுகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்ற நண்பர்களுக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஜாதகத்துல நீங்க பலன் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறீங்க அப்படின்னா பெய்டு கன்சல்டேஷன் அவைலபிளா இருக்கு. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீட்டெயில் கொடுக்குறோம். ஸோ அதனுடைய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகத்துக்கு பலன்களை அறிந்து கொள்ள அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம்.
ஜோதிடத்தை படிக்கணும் நீங்க ஆர்வப்படுங்க அப்படின்னா வருகிற ஜனவரி மாதம் 11ஆம் தேதி நம்மளுடைய அக்ஷயபதி ஜோதிடத்துடைய அடிப்படை வகுப்பு ஆரம்பமாகுது. அதிலே கலந்து கொண்டு நீங்க உங்களுடைய ஜாதகத்துக்கு பலன்களை அறிந்து கொள்வதோ அல்லது உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான வழிகாட்டுதலை நீங்களே பெறுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ஏற்படும். நீங்களே குருவாக இருந்து உங்க வாழ்க்கையை நீங்க வழிகாட்ட ஒரு பெரும் உதவியாக இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதனால நீங்க படிக்கணும் விருப்பப்படுங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பாக படிக்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு நேரலையில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அக்ஷயபதி ஜோதிடர் மற்றும் துறை ஆசிரியர் ராஜ் அருளானந்தம், தென்காசி மாவட்டத்திலிருந்து. அனைவருக்கும் நன்றி. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த நேரலை கண்டதுக்கு அனைவருக்கும் நன்றி. உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த சேனலை பகிர்ந்து கொள்ளுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஊக்கம், உங்களுடைய சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நண்பர்களுக்குமே நான் வந்து நன்றியை தெரிவித்துக்கிறேன். ஏன்னா உங்களுடைய எதிர்பார்ப்புகள், உங்களுடைய நிகழ்வுகள் என்னைய தூரத்துக்கு வந்து அடுத்தடுத்த நிகழ்வுகள் கடந்து போவதற்கும் நிறைய விஷயங்கள் அவங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நம்ம விரும்பப்படுறோம். அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல பதிவுகளாக நம்ம பதிவிடுவோம். மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன் அடுத்த நேரில். நன்றி, வணக்கம்.